கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டா, கோல்டு வந்து சீட்டு போடுறது, இந்த மாதிரி கோல்டுல என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலீடுங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்பதான் ஒரு 2 வயசாகுது 3 வயசாகுதுன்னா அவங்க வந்து கோல்டு காயினா சேர்க்கும் போது ஒரு 18 வயசுல அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி மாடல் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி மாடல் அதை வந்து பண்ணிக்கலாங்க. கோல்டு காயினா இப்ப நமக்கு பிடிச்ச நகை மாதிரி வாங்கிட்டு அது நாளைக்கு அதை போய் கொண்டு போய் கொடுக்கும்போது அதுல டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 to 40% ஈஸியா வந்து 20 to 30% வந்து ஈஸியா போயிடும்ங்க. அதனால இந்த கோல்டு காயின் வந்து ஒரு நல்ல முதலீடு. ஒரு 5-6 ஏரியா தான் முதலீட்டுக்குள்ள இருக்கிற ஏரியா. அதுல ஒண்ணு வந்துங்க கோல்டுங்க, ஸ்டாக் மார்க்கெட், நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஏரியா தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல. இப்ப இருக்கிற சூழல்ல நமக்கு எதுல முதலீடு பண்ண முடியும்? ஒரு ரியல் எஸ்டேட்னா நிறைய லட்சங்கள் வேணும், அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா ஓகே, ஒரு 500 ரூபாயில இருந்து கூட நீங்க வந்து எஸ்ஐபில போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா நீங்க 50 ரூபாயில இருந்து கூட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டுன்னு போனீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு 4000 ரூபாய் ஒரு கிராம் வாங்கணும்னாலே நமக்கு வந்து ஒரு 4000 ரூபாய். அதுல போய் ஒரு 1/2 கிராம் 1 கிராம் எல்லாம் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு பெரிய லாபத்தை வந்து கொடுத்துறாதுங்க. அப்போ நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற பணம் கம்மியா இருக்கு அப்படின்னா இங்கிருந்து ஆரம்பிங்கன்ற. சின்ன சின்னதா நான் என்ன சொல்றேன், 10 ரூபாய் சேமிங்க, பரவாயில்லைங்க. சேமிப்புக்குள்ள முதல் வருவோம், அந்த கட்டுக்குள்ள நம்ம வந்தோம்னா அந்த 10, 20, 30, 40 ஆனாலே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நிறைய கோட்டீஸ்வரன் ரோடுக்கு வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா கோட்டீஸ்வரன் பெரிய ஆளா வந்து எங்கேயோ 1-2 தான் பார்த்திருக்கேன். ரோட்ல இருந்து கோட்டீஸ்வரனா வந்து பர்சன்டேஜ் வைஸ் கம்மி, ஆனா கோட்டீஸ்வரன் ரோடுக்கு வந்தது ரொம்ப அதிகங்க. லைஃப்ல செட்டில் ஆக என்ன செய்யணும் சார்? எப்படிலாம் அவங்க வந்து சேர்த்து வைக்கலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்காங்க. ஒருத்தருக்கு நான் வீடு கட்டிட்டா செட்டில், ஒருத்தருக்கு கார் வாங்கிட்டா செட்டில். அப்ப ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாறுபாடு இருக்காங்க. அப்ப செட்டில் ஆகணும்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா நான் வீடு கட்டிடணும்னு போய் அவசரமா போய் வீடு கட்டிடக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம வந்து முதல்ல உருவாக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்தாலும் ஒன்னும் நம்மளோட தரம் தாழ்ந்து போயிடாதுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 60% பேர் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. யாரோட தரம் வந்து தாழ்ந்து போயிடலாங்க. அப்போ சொந்த வீடு கட்டுறோம் சொன்னா நம்ம அதுக்கு உண்டான சேமிப்பை தான் உருவாக்கணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க, நான் போய் நேரம் ஒரு வீடு கட்டிடுறேன், இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு வீடு கட்டிடுறேன்னு சொன்னா அது வீடு கிடையாதுங்க கண்டிப்பா. அப்போ நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா ஒரு இளம் வயதிலேயே வந்து நீங்க அதுக்கு உண்டான முடிவுகளை எடுத்துருந்தாங்க. ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நான் போய் செட்டில் ஆகணும், வேகமா போய் செட்டில் ஆக முடியாதுங்க. நீ என்ன 30 வருஷத்தை நீ வீண் பண்ணிட்ட. 20 வயசுல வேலைக்கு போயிருப்ப, 25 வயசுல வேலைக்கு போயிருப்ப, நீ 30 வருஷம் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் லாஸ் பண்ணிட்டு உடனே போய் நீ செட்டில் ஆகிட முடியாது. அப்ப நீ செட்டில் ஆகணும்னு நினைச்சா கடன்ல போய் சிக்குவேன். இப்ப செட்டில் ஆகணும்ன்றது யாரு? இப்ப இருக்கிற அந்த இளம் தலைமுறைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் உருவாயின்னு இருக்குங்க. அவங்க என்ன பண்ணணும்னா இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணுங்க. நான் வந்து ஒரு இன்னைக்கு எனக்கு 25 வயசு இருக்கு, நான் ஒரு 40 வயசுக்குள்ள வீடு வாங்கணும், வீடு கட்டணும், எனக்கு சொந்தமா வீடு கட்டணும், நான் ஒரு தனியா பிளாட் வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும், இல்ல ஒரு பிளாட் கட்டணும்னு ஒரு கற்பனையை வந்து அவங்க வளர்த்துக்கணுங்க. இந்த கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து சேமிக்க வந்து பழகணும். திரும்பி திரும்பி நம்ம எங்க வந்தாலும் சேமிப்புக்குள்ளதான் வந்தாக முடியுங்க. அப்ப அவங்களோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துல நான் வீடு கட்டணும். இன்னைக்கே கட்டுறது கிடையாதுங்க செட்டில்ன்றது. அப்போ இன்னும் 10 வருஷத்துல நான் வீடு கட்டணும்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள நீ என்னெல்லாம் சேமிக்க முடியுமோ அதை சேமிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம், குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் சேமிப்பா, சேமிப்பு கிடையாது. கமிட்மெண்ட்ல போய் மாட்டிப்பீங்க. ஆனா இப்ப உங்களால சேமிக்க முடியும். ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் ஏதோ ஒண்ணு உங்க கையில இருந்துகிட்டு, அதாவது அதுக்காக நீங்க தனியா இல்ல, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து எக்ஸஸ். இப்ப நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணலாம், என்னோட லைஃப் இப்படி இருக்கணும், நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நீங்க ஒரு டிசைன் பண்ணலாம். உங்க லைஃப் வந்து நீங்க டிசைன் பண்ணும்போது அதுக்கு உண்டான சேமிப்போட நீங்க போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஓகே எனக்கு வீடு வாங்கணும், இங்க வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வருது, இப்ப கையில வந்து ஒரு 50-60 லட்சம் ரூபாய் இருக்குன்னு நீங்க தைரியமா போய் கடன் வாங்கலாம், என்னென்ன பண்ணலாம், உங்களோட இலக்கு வந்து ஈஸியா இருக்குங்க, அச்சீவ் பண்ணலாங்க. பட் அச்சீவ் பண்ணணும் போது இங்கிருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் அடிக்கடி சொல்றேன். யார் வந்துங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ அங்கிருந்தே உங்க வாழ்க்கையோட அடுத்த ஸ்டேஜை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், நமக்கு தான் வயசு இருக்கேன்னு பார்த்தா இன்னைக்கு வருடங்கள் ஓடுறதே தெரியாது. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குங்க, முடிய போதுங்க. வாழ்க்கையில என்னைக்கு சேலரி வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னிலிருந்தே சேவிங்ஸை வந்து ஆரம்பிக்கணுங்க. நான் வந்துங்க 40-50 வருஷம் ஆயிடுச்சுங்க, நான் செட்டில் ஆகணுங்க, செட்டில் ஆகலைங்க, நிறைய பணத்தை விட்டுட்டேங்க, வீணா விரயம் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்க சந்ததிக்கு நல்ல படிப்பையும் நல்ல சூழ்நிலையும் உருவாக்கி கொடுங்க. அவங்க செட்டில் ஆவாங்கல்ல, அதுல போய் நீங்க அமைதியா இருங்க. பையனை வந்து நீங்க உருவாக்குங்க. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேங்க, பையனை உருவாக்கிட்டுங்க, பையன் அவங்கள பிளைட்ல கூட்டிட்டு போறான் இல்லைங்களா, அவர்கள் பார்த்துப்பாங்க.